குட் மார்னிங் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாம்பாருக்கு ஒரு ரெசிபியாக நினைக்காதீங்க. இப்படி செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு வைக்கிற சாம்பாரோட டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காதுங்க. அது குயிக்காக செய்ய போகிறோங்க. ஈஸி சாம்பார் வைக்கிறதுக்குங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 3ங்க, அந்த மட்டுக்குள்ளே கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய்ங்க, ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேங்க. இது வந்து புளித்தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கிறேங்க. இது கூட சால்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம நாட்டு சக்கரை இல்லை ஒரு துண்டு கட்டி வெல்லம் போட்டுக்கலாங்க. இந்த காய் வேகிற சமயத்திலே நம்ம கொஞ்சம் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுக்கிறோங்க. அது கூட ஒரே ஒரு தக்காளி போட்டு வேக வச்சுக்கிறோங்க. அதையும் நம்ம இப்போது கொட்டிக்கலாங்க. இதில் எண்ணெய் அல்லது கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. சூடானபடி கடுகு பருப்பு ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடி, ஜீரகப்பொடி போட்டுக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போடணுங்க. அப்படியே இந்த தாளிப்பத்திக்கு இந்த சாம்பாரில் போட்டுக்கலாங்க. கமன்னு மணக்கிற குயிக் அண்ட் ஈஸியான சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுங்க. இல்லை வந்து நம்ம மட்டுக்குள்ள சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.